ஸோ நம்ம குழந்தைங்க இதை கற்றுக்கும் போது என்ன ஆகுது, அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கு. அவங்க ஹெல்த் நல்லா வந்து என்ன சொல்றது, குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ற விஷயங்கள், கொடுக்குற விஷயங்கள் தான் நாளைக்கு அவங்க பெருசாகிற வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம மைண்ட்ல ஒரு ஒரு பேரண்ட்ஸ் நம்ம வச்சுக்கணுங்க. தேவையில்லாம நம்ம சம்பாதிக்கிற சம்பாதினம் எல்லாமே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொட்டி அந்த தேவையில்லாத மனசு வேதனை, உடம்பு முடியல அப்படின்ற ஒரு வேதனை எதுக்குங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே நம்ம அதை கிள்ளி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே கிடையாது. நான் ஒவ்வொரு முறையும் என்னோட ஹெல்த் செக்அப்க்கு நான் போறப்போ என்னுடைய டாக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றது என்ன தெரியுமா? ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஃபுட் ஹேபிட், யுவர் லைஃப் ஸ்டைல். அப்படிதான் அவர் சொல்வாருங்க. நம்ம சேஞ்ச் பண்ணுன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அவர் எனக்கு. பட் எனக்கு எப்போ வந்து இந்த ஆன்சைட்டி அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ரொம்ப பெரிய அவேர் ஆயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. சத்தியமா யாருமே வந்து சடனாலாம் மாற முடியாது. ஒரு விஷயம் நமக்கு நடந்தா மட்டும்தான் நம்ம மாத்திப்போம். ஸோ நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சு நீங்க மாத்தி உங்களை அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு இப்போவே ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் குடும்பமும் ஹெல்த்தியாக இருக்கணும் அண்ட் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இதை கவனம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம இன்னொரு வீடியோவாக நான் இதை நான் போடுறேன். எப்படி நம்ம ஒரு ஹெல்த்தியான உணவுகளை எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம